கூண்டுக்கிளி என்ற திரைப்படம் தோல்வியை தழுவியது. அதற்கு முக்கிய காரணம் பொழுதுபோக்கு அம்சங்கள் அந்த திரைப்படத்தில் இல்லை என்பதுதான். கூண்டுக்கிளி என்ற திரைப்படம் வெளியான அதே வருடம், அதே நாளில் சிவாஜியின் தூக்கு தூக்கி என்ற திரைப்படமும் வெளியாகி இருக்கிறது. சிவாஜி நடித்த தூக்கு தூக்கி என்ற அந்த திரைப்படத்தை இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா போய் பார்க்க, அந்த திரைப்படத்தில் ஏராளமான பொழுதுபோக்கு அம்சங்கள் இருப்பதை அறிந்தார். தூக்கு தூக்கி என்ற அந்த திரைப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வெற்றியும் பெற்றிருந்தது. அதனால் நம்முடைய ட்ரெண்டை மாற்ற வேண்டும் என நினைத்து அதே மாதிரியான ஒரு பொழுதுபோக்கு அம்சம் உள்ள திரைப்படத்தை எம்ஜிஆரை வைத்து எடுத்தார் இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா. அந்த திரைப்படம்தான் குலே பகாவலி. எம்ஜிஆர், டி.ஆர். ராஜகுமாரி நடித்த குலே பகாவலி திரைப்படம் எப்பேற்பட்ட வெற்றியை பெற்றது என அனைவருக்கும் தெரியும் என்பது குறிப்பிடத்தக்கது.